நிதி அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு அலோவ் பண்ணணும்னு முக்கியமா சொல்லணும். 5ங்கிறது அதிர்ஷ்டம். குரு வந்து அபரிமிதமான பணம். அதாவது ஒரு போற்றத்தக்க இவர் வந்து செல்வந்தர், இவர் புகழ் படைத்தவர், இவர் வந்து பணம் படைத்தவர், இந்த ஊருக்குள்ள அவர் வந்து ஒரு பெரிய முதலாளித்துவம் வாய்ந்தவர் அப்படிலாம் சொல்லணும்னா குரு அனுமதிக்கணும். அப்ப பொருளாதாரத்துக்கு நம்ம வந்து ஒரு 3 கிரகத்தை எடுத்தோம். சந்திரன், சுக்கிரன், குருவ. அது இல்லாம 5ஆம் பாவம். இதத்தான் நம்ம மெயினா எடுத்தோம். அதுக்கு மேல அதிர்ஷ்டம்னு என்னன்னா மிச்சம் பண்ணி சொத்து வாங்குறது தான் 5ஆம் பாவம். ஆனா ஆசைப்பட்டு சேர்த்துறது அப்படிங்கிறது. அதாவது தான் நினைக்கிறோம் சிறுக சிறுக சேர்த்து ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் 5. ஆனா எதிர்பாராத பணம் போட்டு பினாமில நான் நினைச்சே பார்க்கல இந்த சொத்து வரும்னு. பூர்வீகம் இவ்வளவு கோடிக்கு விக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. அப்பெல்லாம் சொல்றோம் இல்லையா? அது 8. அது பிரச்சனையா இருந்தாலும் அந்த சொத்துக்கள் தேவையில்லாம அழியும். யோகமா இருந்தது அப்படின்னா எதிர்பாராம சொத்துக்கள் வரும். நம்ம தாத்தன் சொத்து